الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஜக்காத். ஜக்காத்தை பற்றி சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஜக்காத் என்று சொன்னாலே ரமதானோடு உண்டான ஒரு பந்தம் என்ற ஒரு உறவை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் ஏற்படுத்தி கொண்டது அல்லது எண்ணிக்கொண்டது. அந்த மாதத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று பலர்களும் முயற்சிகள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். வருடந்தோறும் கொடுக்க வேண்டும். அந்த வருடத்தை கணக்கிடுகின்ற பொழுது நான் கணக்கிடக்கூடிய அந்த வருடம் ரமலானாக இருக்க வேண்டும் என்று தேர்வு செய்வது ஏற்புடையதான். ரமலானில் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவிலே அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய சன்மானங்கள், கூலிகள் இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த மாதத்தை நாம் தேர்வு செய்து பலர்களும் நம்முடைய ஜக்காத்துகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது சம்பந்தமாக ஏதாவது பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு ஒரு வினா கூட எழலாம். ஜக்காத்தை பொறுத்தவரை ஏன் நினைவூட்டப்படுகிறது? ஜக்காத் என்பது எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டதோ, எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் இதை கட்டாய கடமையாக நம் மீது ஆக்கினானோ அதை இன்றைய இஸ்லாமிய சமூகம் புரிந்திருந்தாலும் செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா ஜக்காத் அப்படிங்கிறது நமக்கான பொருளாதாரம் இல்லை, அது ஏழைகளுக்கான பொருளாதாரம், ஏழைகளுக்கான உரிமை, ஏழைகளுக்கான பங்கீடு. அது ஆனால் சொத்து எனக்குள்ளதான், பைசா எனக்குள்ளதான், தங்க எனக்குள்ளதான், வெள்ளி எனக்குள்ளதான், விளைபொருள்கள் எனக்குள்ளதான், கால்நடைகள் எனக்குள்ளதான், இன்னும் அதே போல காலி நிலங்கள் எனக்குள்ளதுதான். ஆனாலும் அதில் ஏழைகளுக்கான பங்கு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த பங்கை எப்படி செய்கிறது? அப்பத்தை பங்கு போட்டு பிரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்து
இன்றைக்கு அதுதான் ஜக்காத் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போயிட்டு இருக்கிறோம். என்னுடைய ஜக்காத் எவ்வளவோ அதை யார் யார் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்து நானும் ஜக்காத் கொடுத்துட்டேன், கடமை நீங்கிறது. ஆனால் ஜக்காத் அப்படிங்கிற திட்டம் வந்து மிக அருமையான திட்டம் அது. அப்போ அந்த திட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சிஸ்டமாக வச்சுருந்தாங்க. பைத்துல் மால் அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்தினுடைய அந்த வீடு அல்லது கருவூலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த திட்டத்தின் மூலமாக தேவை உடையவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த ஜக்காத் என்பது இருக்கணும். நிறைய ஊர்களில் பைத்துல் மால் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனால் பைத்துல் மால் வந்து பைத்துல் மாலாகவே இருக்கு அப்படின்னா பேராகவே இருக்கு. ஆனால் குவைத்தில் பார்த்தீங்கன்னா பைத்துல் ஜக்காத் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஜக்காத்துடைய வீடு அது. ஆனால் பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் வந்து யாரெல்லாம் வசதி உள்ளவராக இருக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்கள் அங்கே போய் பொருளாதாரத்தை கொடுத்துருவாங்க. அப்போ யார் யாருக்கு எப்படி திட்டமிட்டு செலவழிக்க வேண்டுமோ அந்த செலவினங்களை அந்த நிறுவனம் வந்து ஒரு அழகான முறையில் வந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு அருமையான ஒரு திட்டம், வறுமை ஒழிப்பு அல்லது ஏழைகள் வசதி உள்ளவர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது இந்த ஜக்காத்துடைய திட்டம். சரி, ஜக்காத்து மட்டும் கொடுக்கும் பொழுது சில வேளைகளில் அந்த ஏழ்மையை வந்து குறைக்கக்கூடிய, ஏழ்மையிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாது. அப்படிங்கும் போது அடுத்த சதக்கா அப்படிங்கிற திட்டத்தை சேர்த்து இஸ்லாம் சொல்லுது. அப்ப நாம எந்த அளவுக்கு அந்த ஏழ்மையை ஒழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டுமோ அதை வந்து முயற்சி செய்யணும். குறைஞ்சபட்சம் எங்க இருந்தாலும் செய்யணும், தன்னுடைய குடும்பத்தில் இருந்தாவது செய்யணும். ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், செலவு எப்படி செய்யும் சொல்லி கேட்ட சமூகம். இன்னைக்கு செலவு அழிக்காம இருக்கிறதுக்கான தந்திரங்கள் என்ன, வழிகள் என்ன, தப்பித்துக் கொள்வதற்கான முறைகள் என்ன என்பதை தேடக்கூடிய சமூகம். ரெண்டு கதை வித்தியாசம். எப்போ போனாலும் காசு கேட்பாங்க, எப்போ போனாலும் இதுக்கு கூட அதுக்கு கூடன்னு சொல்லி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எரிச்சல் படக்கூடிய சமூகம். ஆனால் அன்றைய சமூகம் கேட்க மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சமூகம். அது ரெண்டுக்கும் வித்தியாசம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எதை கொடுங்கன்னு சொன்னா பொருளாதாரத்தை கொடுங்க, உயிரை கொடுங்கன்னு சொன்ன உடனே ரெண்டையுமே துச்சமாக மதிச்சு கொடுத்த சமூகம் அந்த சமூகம். அதாவது எங்கேயோ நினைக்கிறாங்க, மலைக்கும் மடுவுக்கும் ஒரு தூசி கூட நாம் வந்து அவர்களுடைய அந்த மதிப்பீட்டில் நாம் போய் பங்கீடு செய்ய முடியாத அளவுக்கு உண்டான மிகப்பெரிய உயரத்தில் உச்சாணியில் இருக்கிறார்கள் அந்த சஹாபாக்கள் சமூகம். ஆச்சரியங்க, சொன்னா அப்படியே கட்டுப்படுறது, சொன்னா அப்படியே செயல்படுத்துறது. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து கிராஸ் தான் இல்லை. அப்படி கிராஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதற்கான தீர்வுகளும் காணப்பட்டிருக்கிறது. ஜக்காத் இருக்கு இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜக்காத் இருந்துச்சு. ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக வேண்டிய ஆளுகளை எல்லாம் அனுப்பி ஜக்காத்தெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஹதீஸ் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போறாங்க, மரணிக்கிறாங்க. இப்ப சிலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, லம்மா துஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வகஃபர மன் கஃபர மினல் அரப். அரபுகளில் சிலர்கள் என்ன செஞ்சாங்க, ஜக்காத் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தார்கள். ஜக்காத் முடிஞ்சு போச்சு. இறை தூதர் இருந்தாரு, ஆட்சியாளர் இருந்தாரு, மாபெரும் தலைவர் இருந்தாரு. அவர் மரணித்த பிறகு நாங்கள் என்ன ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜக்காத் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தார்கள். அப்படி மறுக்கின்ற பொழுது என்ன நடந்துச்சு, உடனே பிரகடனம் பண்ணாங்க, நான் போர் செய்வேன் அப்படின்னு சொல்லி. போர் செய்வேன்னு சொன்ன உடனே, ஏன்னா இவர் வந்து போர் குணம் கொண்டவர் அல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப சாஃப்ட் மேன். ஆனால் எங்கே போர் செய்யணுமோ அந்த குணாதிசயத்தை கொண்டவர். இஸ்லாமிய சட்டத்தை வளைக்கிறாங்க, ஒழிக்க போறாங்க, அங்க இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி நடக்குது அல்லது கருத்து வந்து அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதை அப்படியே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தைரியம் உள்ளவர். ஆனால் பலவீனமானவர், உடல் அமைப்பில் சரி அந்த குணத்தாலும் மென்மையானவர் தான். ஆனால் இறை சட்டம் என்று வருகின்ற பொழுது
அங்க ரொம்ப நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக கலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அப்படி சொன்னோன்னா ஃபகால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், கைஃப துகாத்துலின் நாஸ், இந்த ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்றீங்க, போர் செய்வி அப்படின்னு சொல்றீங்களே, போர் செய்வீங்களா, எப்படி போர் செய்வீங்க? உடனே சொன்னாங்க, அவர்கள் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமிர்து அன் முகாத்தில அன்னாஸ ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்றவரை போராட வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறேன். ஆட்சியாளராக தான் அப்படி செய்யணும், அதை செய்யறது போராடி விட்டி எடுத்து எல்லாம் இஸ்லாத்தில் வாங்க சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா இன்றைக்கே என்ன செய்யறோம், உலகம் முழுவதும் இஸ்லாமிய மயமாக ஆயிருக்கும். அந்த தன்மைக்கு அவங்க போகல. ஆனால் நான் அப்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபமன் காலஹ, அதை யாராவது சொன்னா ஃபகத் அஸம மின்னி மாலஹு வ நஃப்ஸஹு இல்லா பிஹக்கிஹி, அவருடைய பொருள் அவருடைய உயிர் எல்லாமே என்ன செய்யுது, பாதுகாப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வஹிசாபுஹு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவருக்கான விசாரணை கேள்விகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஃபகால சொன்னார்கள், யார் சொன்ன இந்த சான்று சொல்லிவிட்டு, வல்லாஹி வல்லாஹி லவ் காத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ் ஸகாத்தி, யாராவது தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் மத்தியில் வேறுபாட்டை பிரித்தாளக்கூடிய அந்த கருத்தை சொன்னால் அவர்களோடு போராடுவேன் அப்படின்னாங்க. போராடி என்ன செஞ்சிருவேன், அடிப்பேன் வெட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி மிக பிரம்மாண்டமான போர் பிரகடனம் பண்றாங்க. அப்ப அந்த ஜகாத் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அது முடியாதது, உலகம் அழியும் வரை வரக்கூடியது, அது நிலையானது, எல்லோரும் அதை செய்ய வசதி உள்ளவர்கள் எல்லோரும் அப்படிங்கிற அந்த சட்டத்தை என்ன செய்யறாங்க, அங்க நிலைநாட்டுறாங்க. நிலைநாட்டிட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கொடுத்து வந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, சிறிய குட்டிகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சிறிய அளவில் உண்டான ஒரு மூக்கணாங்கயிறு அளவு உண்டான பொருளாக இருந்தாலும் சரி, எதை நீங்கள் கொடுப்பதற்கு மறுத்தாலும் உங்களோடு போர் செய்வது என்று போர் பிரகடனம் செய்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யல, ஜகாத் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கின்ற பொழுது அதற்கு எதிராக அங்கே மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை செஞ்ச பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபூபக்கருடைய அந்த செயல் மூலமாக சொல்லின் மூலமாக அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை திறந்து விட்டான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறை சரி செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் கூடுதலான தகவலாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஜகாத் என்பது எல்லா காலமும் கொடுத்து வர வேண்டிய ஒன்று, அது மறுக்கப்படாத ஒன்று. சரி, இந்த ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சொன்னா ஒரு ஆட்சியாளர் எப்படி செய்யணும், ஜகாத்தை மறுக்கக்கூடாது. அப்ப மறுத்தீங்கன்னா போர் செய்வேன், அப்ப ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை சொல்றான். ஹுது அப்படிங்கிறான், எடுங்க பிடுங்குங்கிறான். ஹுதுன்னா எடுக்க பிடுங்க, பழுக்கட்டாங்க பிடுங்கிறதுல ஹுதுங்க. ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்தை பிடிங்க எடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். விட்டாதீங்க. அதனாலதான் சொன்னாரு, போர் பிரகடனம் செஞ்சாரு. ஆட்சியாளராக அதை மறுத்தீங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னா. சரி, இப்ப இந்த ஜகாத்தை எடுப்பதினால் என்ன விளைவுகள், என்னங்க லாபம், பொருளாதாரத்திற்கு எதுவும் லாபமா, பொருளாதாரம் எதுவும் தூய்மையாகிவிடுமா, சுத்தமாகிடுமா அப்படின்னா பொருளாதாரம் சுத்தமாக. பொருளாதாரம் எப்படி இருக்கிறது அப்படிதான் இருக்கும். நீங்க வட்டியில சம்பாரிச்சீங்க, ஹராமில் சம்பாரிச்சீங்கன்னா அது ஹராமா இருந்தால் ஹராமான சம்பாத்தியம் தான். அதை நீங்க போய் வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவினாலும் சுத்தமாக இருக்கும். வட்டி சம்பாத்திய ஹராமான சம்பாத்தியத்தை நீங்க எதுக்குள்ள போட்டு கழுவி எடுத்தாலும், என்ன மாதிரியான பவுடரை போட்டு கழுவி எடுத்தாலும் அது ஹராமா தான் இருக்கும். அப்ப அந்த ஹராமிலிருந்து விடுபட்டு நீங்கள் ஹலாலுக்கு மாறுகின்ற பொழுதுதான் உங்களுடைய பொருளாதாரம் தூய்மையானதாக மாறும், ஹலாலானதாக மாறும். சரி, இப்படி எடுப்பதனால் என்ன லாபம், அதை அல்லாஹ் சொல்லும் போது ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் வ ஸல்லி அலைஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துங்க. அவங்களுடைய உள்ளத்துல கொடுத்த
இந்த வருஷம் உள்ள பொருளாதாரம் அடுத்த வருஷம் கொடுக்கும்போது அப்ப கொஞ்சமா குறையும். இப்படின்னு நம்முடைய உள்ளத்துல கஞ்சத்தனம், அதே மாதிரி இன்னும் சேமிக்கணும்னு சொல்லி சேமிப்புத்தனம், இதெல்லாம் உள்ள இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மக்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள், அவர்களை தூய்மைப்படுத்துங்கள். அப்ப ஜக்காத் கொடுப்பதினால் ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு இஸ்லாமியர் தூய்மையானவராக ஆகிறார். கொடுக்கிறது என்ன? பணத்தை கொடுக்கிறார். ஏன்னா எடுத்து கொடுப்பது என்பது கடினங்கள். எடுத்து கொடுப்பது கடினம். ஏன் கடினம் சொன்னா, தன்னுடைய பேங்க் பேலன்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பேலன்ஸ் கூடி கூடி அடுத்து இதை வந்து எதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே ஓடிக்கிட்டே இருக்கிற. எடுத்து கொடுக்கின்ற பொழுது அதுல வந்து பேங்க்ல உள்ள அந்த அக்கௌண்ட்ல வந்து காசு குறையுது. நாம திட்டம் போட்டோமே 2 வருஷத்துல ஒரு லேண்ட் இவ்வளவு வாங்கணும், திட்டம் போட்டோமே இவ்வளவு வந்து நகை வாங்கணும்னு சொல்லி எல்லாமே அடியாகுது என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க அதை எடுப்பதற்கு மனசு வராது. அப்ப சட்டத்தில் எங்கேயாவது ஓட்டு இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? வருடந்தோறும் கொடுக்க வேண்டுமா? 1400 ஆண்டுகள் 99 விழுக்காடு அறிஞர் பெருமக்கள், 99 அடிச்சு சொல்றேன், 99 விழுக்காடு அறிஞர் பெருமக்கள் மேன்மக்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவியலில் சிறந்தவர்கள், குறிப்பாக அரபு உலக அறிஞர் பெருமக்கள், அரபோடு உண்டான பாண்டித்தியம் உள்ளவர்கள். யாருமே என்ன செய்யலங்க, நீங்க கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்க வேண்டாம் என்று எங்கேயுமே சொன்னதாக தகவல் இல்லை, ஓர் இருவரை தவிர. அப்ப அதற்கான சான்றுகள் இல்லை. அபூதாவுல வரக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் வைத்து, இன்னும் பல செய்திகளை வைத்து, வருடம் பூர்த்தியானால் அந்த பொருளுக்கான ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று அழுத்தமாக பதிவு செய்த செய்திகள் தான். நீங்கள் போய் தமிழ்ல, இங்கிலீஷ்ல, அரபில எதுல தேடினாலும் சரி 99 விழுக்காடு செய்திகள் இதான். அந்த ஒரு விழுக்காடு செய்தி ஓட்டு இருக்கு பாருங்க, அதை தேடிக்கிட்டு இருக்கிறோம். சரி, ஒருவேளை 99 விழுக்காடு சொன்னது வந்து உண்மையாக இருக்குன்னு சொன்னா, அந்த ஒரு விழுக்காடு என்ன செஞ்சிடும்? மாட்டிக்கொள்ளும். ஒரு விழுக்காடு வந்து மாட்டிக்கொள்ளும். ஒரு விழுக்காடு சொன்னது சரியாக இருந்தால் 99 விழுக்காடு மாட்டிக்கொள்ளுமான்னு சொன்னா மாட்டிக்கொள்ளாது, தப்பித்துக் கொள்ளும். இதுதான் யதார்த்தம். பெரியார் தாசர் அப்துல்லா தான் சொன்னார், நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன். அப்படி ஏத்துக்கிட்டா இஸ்லாம் சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு மறுமையில் லாபம். அது பொய்யா போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. என்ன லாஸ்? ஒண்ணும் இல்லையே. இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், கடைசியில் முடிவு அப்படிதான் சொல்றாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன், ஆனால் ஏற்பதினால் மறுமை என்று உண்டு, அது சரியாக இருந்தால் அதுல தப்பிச்சுக்கிறேன். அது சிலர்கள் சொல்றது போல மறுமையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பயே எனக்கு லாபம் தான், நான் நஷ்டமாக போறது இல்லை. அதான் இது அர்த்தம். அப்ப நீங்கள் கூடுதலாக கொடுத்தால் சதக்காவாக, தர்மமாக மாறும். அதானே இது அர்த்தம். எத்தனையோ வரலான தொழுகைகளை நீங்கள் நகலான தொழுகைகளாக மாற்ற முடியுமே. அதற்கான வாய்ப்புகள் இஸ்லாம் கொடுத்துருக்குது. ஏன் அதுல போய் யோசிக்கிறோம்? கொடுத்தது யாருக்கு? அல்லாஹ் தான் கொடுத்தான். இந்த உலகத்தில் யார் கொடுத்தது? சொத்துக்களை. உங்களுக்கு நகையை கொடுத்தது யார்? பணங்களை கொடுத்தது யார்? எல்லா வசதிகளும் கொடுத்தது யார்? அப்ப கொடுத்தது அல்லாஹ் தான். ஒவ்வொருவருடைய குடும்பத்தினுடைய பின்னணிகளை பாருங்க. பழைய சோத்தை குடிக்க முடியாத அளவுக்கு உண்டான கஷ்டப்பட்ட குடும்பங்கள் ஏராளம். இன்றைக்கு நல்ல நிலைமையில அல்லாஹ் வச்சிருக்கிறான். நல்ல நிலைமையில் ரேஷன் அரிசிகள் ஊசி போன சாப்பிடுவதை பக்கத்தில் போனாலே நார், அதையெல்லாம் சாப்பிட்ட மக்கள் இன்றைக்கு நல்ல முறையில அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, அந்த வாழ்வாதாரத்தை கொடுப்பதுல அப்படியே ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா யோசிக்க கூடாது. கொடுங்க. ஏன்னா இது ஏழைகளுக்கு உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும்போது சொல்றாங்க, நீங்க வந்து அஹ்லுல் கிதாப்கிட்ட போறீங்க, ஃபதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் தான் கடவுள் என்று அவங்களுக்கு பிரகடனப்படுத்துங்கள். ஃபஇன்னஹும் அதாஉ லிதாலிக, அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் ஃபஅலிமுஹும், அவர்களுக்கு நீங்கள் விளக்கப்படுத்துங்கள், எடுத்து சொல்லுங்கள். அன்னல்லாஹ இஃப்தரல அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா,
இரவு பகல் ஒரு நாள் ஒன்றுக்கு 5 நேரம் தொழுகை கடமையாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். இன்னும் அத்தாவு தாளிக்க அதற்கு கட்டுப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் விளக்கப்படுத்துங்கள். அன்னல்லாஹ இஃப்தரல அலைஹிம் ஸதகதன், அவர்கள் மீது ஜகாத் கடமையாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். அதோட முடிச்சிடல. ஜகாத் எதுக்காக வேண்டி? துஹது மின் அக்னியாயிஹிம் ஃபதுரது ஃபீ ஃபுகராயிஹிம், பணக்காரர்களிடமிருந்து எடுத்து ஏழைகளுக்கு அதை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கொடுக்கக்கூடிய ஜக்காத்து என்றைக்குமே என்ன செய்யாதுங்க, குறைஞ்சு போகாது. இது சைத்தானிய செயல். பொருளாதாரம் கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிரும் சொல்லி நினைச்சா சைத்தானிய செயல். சூரத்து பக்ரால அஷ்ஷைத்தான் அல்லாஹ் சொல்றான், அஷ்ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர, சைத்தான் உங்களுக்கு ஃபக்ர் இருக்கல, ஏழ்மை, நீ ஏழை ஆயிடுவ, நீ பணக்காரன்ல இருந்து கொஞ்சம் கரஞ்சி போயிடுவ அப்படின்னு சொல்லி ஏழ்மையை குறித்து உங்களுக்கு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறான். ஏழ்மையை குறித்து உங்களுக்கு என்ன செய்யறான், சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நீங்க ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு அந்த எச்சரிக்கை பண்றான். சைத்தானுடைய வேலை தான் அது. சைத்தான் இப்படிதான் என்ன செய்வான், சொல்லிக்கிட்டு இருப்பான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா நகஸத் ஸதகத்து மின் மாலி, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, யார் சதக்கா அல்லது ஜகாத் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரம் ஒரு பொழுதும் குறைந்து விடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். பொருளாதாரம் குறையவே செய்யாதுங்க. அந்த நம்பிக்கையில் நீங்க கொடுக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாம கொடுத்தீங்கன்னா உங்க பொருளாதாரம் காணாதான் போயிடும். உங்க பொருளாதாரத்தை இல்லாம தான் ஆக்குவான் அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு பொய்யாகாது. இன்னும் அல்லாஹ் சொல்வதை பாருங்க, வமா ஆத்தைத்தும் மிர் ரிபல் யர்பு ஃபி அம்வாலின் நாஸி ஃபலா யர்பு இன்தல்லாஹ், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வட்டிலாம் இருக்கு பாருங்க, அந்த வட்டி வளருதுன்னு நினைக்கிறான் பாருங்க, வட்டி குட்டி போட்டுட்டே போகுதுன்னு சொல்லி. ஆனா அது ஒண்ணுமே இல்லடாங்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒண்ணுமே இல்லை. ஆனா மனிதனுடைய பார்வையில் பாத்தீங்கன்னா அது குட்டி போட்டுக்கிட்டு பல கோடிக்கு அதிபதி ஆகிட்ட மாதிரி தெரியுது. ஆனா இல்ல. ஆனா அல்லாஹ் சொல்றான், வமா ஆத்தைத்தும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த உலகத்தில் நீங்கள் ஜகாத் கொடுத்தால் ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன், அல்லாஹ் அவர்களுக்கு ரெட்டிப்பாக பல மடங்கு அவர்களுக்கு அதை ரெட்டிப்பாக ஆக்கி தருகிறான் என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். சூரத்து ரூம்ல 39வது வசனமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்க முடிகிறது. அதனால ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய செய்தி, மணிக்கணக்கில் சொல்லக்கூடிய செய்தி, விழா வாரியாக விவரித்து சொல்லக்கூடிய செய்தி இருந்தாலும் அந்த ஜகாத் என்பது நம்முடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் என்ன செய்ய, பொருளாதாரமாக நம்முடைய முதலீடாக எங்கெல்லாம் நம்ம அந்த பணத்தை அல்லது நகைகளை பொருளாதாரத்தை வைத்திருக்கிறோமோ எல்லாத்துக்கும் முழுமையாக கணக்கு பண்ணி நாம் அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கு தயாராகணும், அதை கொடுத்துறணும். கடந்த காலங்களில் எப்படி இருந்தாலும் அதை மாற்றி முழுமையான முறையில் ஜக்காத்து கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். இப்போ ஜக்காத் யாருக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறதுல என்ன செய்யணும், சில பிரச்சனைகளை பார்க்கணும். அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்து தௌபால 60வது வசனமா சொல்லும்போது 8 பேரை தெளிவா சொல்றான். அடிக்கிற மாதிரி, மண்டையில அடிக்கிற மாதிரி 8 பேரை சொல்றான். இந்த 8 பேருக்கு நீங்க கொடுக்கணும். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா, ஜகாத் கொடுப்பது யாருக்குன்னு சொன்னா ஃபகீர்கள், ஏழை. அவங்க ஏழையாவே இருப்பாங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரம் ஒண்ணுமே இருக்காது. அன்றாட காட்சிகள் என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஏழ்மை பிடிக்கப்பட்டிருக்கும். அதே போல அடுத்து வல் மசாக்கி இருக்கும், ஆனால் ஏழ்மை இருக்கும் பத்தாது. இப்படி எப்படி என்ன செய்வாங்க, வரவுக்கு செலவுக்கு பெரிய அளவுல மைனஸ் சாமையே பெரும்பாலும் போயிட்டு இருக்கும். இது மாதிரியான ஏழ்மையான ஃபக்கீருங்கிறது சுத்தமா ஜீரோவா என்ன செய்வார், இருப்பார். இந்த 2 தாங்க. பாக்கி என்ன, வல் ஆமிலீன அலைஹா, அதற்காக வேண்டி வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள். இங்க எதுக்கு சொல்றான் பார்த்தீங்களா, இன்னைக்கு ஜக்காத்துடைய அந்த பைத்துல் மாலுடைய சிஸ்டத்துல எனக்கு தெரியல, இருந்தா எனக்கு சொல்லுங்க. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வர்றதுக்கு எங்க ஊர்ல இந்த மாதிரி கமிட்டி வச்சிருக்கிறாங்க, எங்க ஜமாத்துல கமிட்டி வச்சிருக்கிறாங்க, எங்க இயக்கத்துல கமிட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கமிட்டி போய் வசூல் பண்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புறாங்க.
ஊதியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இருந்தா ஓகே தான். அப்ப அல்லாஹ் பாருங்க, வல்ல ஆமிலீன அடுத்த 3வது சொல்லும்போது அதனுடைய ஊழியர்கள் பணியாளர்கள் என்று சொல்ல, பணியாளர்களை போற்றி செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப திட்டம் சின்ன திட்டம் அது. ஏங்க வேலையால போட்டு நான் செய்யணும்னு சொன்னா அந்த திட்டம் பெரிய திட்டமா சின்ன திட்டமா யோசிக்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய வார்த்தை அது. அப்ப ஊழியர்கள் வேலை பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த சமூகத்தில் பணக்காரர்கள் இருப்பாங்க. அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் ஒன்று சேகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தணும். அப்படி ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த பணிகளுக்காக வேண்டி அல்லது அதை பராமரித்து விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணிகளுக்காக வேண்டி ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்கள் ஊதியமாக இந்த ஜக்காத்துடைய தொகையை கொடுக்கலாம். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல. அதுக்கடுத்து வல் முஅல்லஃபதி குலூபுஹும், அடுத்து இஸ்லாத்திற்கு கவரப்படக்கூடியவர்கள், இஸ்லாம் அல்லாத யாருக்கும் ஜக்காத்து கொடுத்தரவே கூடாது. நிறைய பேருக்கு சந்தேகம், இஸ்லாம் அல்லாதவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது, அவங்களுக்கான உரிமை இல்லை. இது அவங்க என்ன செய்யறாங்க, கொடுக்கறதுனால தட்டி விட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவங்க நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்துடைய பொருளாதாரத்தின் கூட இஸ்லாத்தை ஈர்க்கப்பட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் அது மாதிரியான மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் 4வதாக சொல்றான். 5வதாக அடிமைகளை உரிமை விடுவது இன்னைக்கு நம்முடைய காலத்தில் இல்லை. அதே போல காரிமீன் கடனாளி. இந்த கடனாளி அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. கடனாளினா யாருங்க? கடனாளின்னா யாரு? அப்ப நம்ம கடனாளின்னு ஒருத்தர் முடிவு பண்ணணும் இல்லையா? அந்த கடனாளிக்கு எந்த சொத்துமே இருக்கக்கூடாது, அதான் அர்த்தம். சிலர் என்ன செய்யறாங்க தெரியுமா? 5 லட்சம் 10 லட்சம் வச்சுட்டு அவர் வந்து கடனாளியா இருக்கிறாரு. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அவர் கடனா இருக்கு. சரி, 5 லட்ச ரூபா பெருமதி உள்ள அவர்கிட்ட பொருளோ சொத்தோ நகையோ ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? ஆனா 1 லட்ச ரூபா கடன் இருக்கு. வந்து கேட்கக்கூடிய நபர் என்ன கேட்கிறாங்க, இவர் வந்து கடனாளியான நான் அவர் போய் கடனாளி லிஸ்ட்ல சேர்க்க முடியுமா? ஏங்க 4 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாய் கழிச்சுட்டா 4 லட்ச ரூபாய்க்கு அதிபதியா இருக்கிறார். அவர் எப்படி கடனாளி? 4 லட்ச ரூபாய்க்கு உரிமையாளராக இருக்கிறார். அவர் எப்படி கடனாளின்னு சொல்லுவாங்க? சொல்றது ஏத்துக்கிறதா? ஏத்துக்கிட்டா ஓகே, என்ன அறிவு ஏத்துக்கிறல. அப்ப கடனாளின்னு சொன்னா அந்த கடன்ல இருந்து அவனால மீளவே முடியாது. முயற்சி பண்ணுவாரு, இப்படி வாங்கி போடுவாரு, அப்படி வாங்கி போடுவாரு, அப்படியே தத்தளிச்சுக்கிட்டே இருப்பார். கடன்ல இருந்து வெளியில வர முடியாது. நீங்க அப்படி கொடுத்து ஒரு அமுக்கீங்கன்னா அந்த கடன்ல இருந்து வெளியே வந்து அடுத்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்துருவாரு. அப்படிங்கிற மாதிரி ஆள். இன்னைக்கு கடன் நிறைய பேருக்கு கடன் தானே இருக்கு. பாத்தீங்கன்னா லட்சங்கள் இருக்கு, சிலர்கள் கோடி கூட இருக்கு. அந்த கோடிகளுக்கு அதிபதிகள்லாம் உள்ளவங்க உரிமையாளர்லாம் கடன்ல தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மால்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டர் தான் இருக்குல்ல, அவருக்கு கடன் இல்லையா? இருக்கே. இந்த பில்லை தூக்கிட்டு போவாங்க, உள்ள பார்த்துருக்கீங்களா? XYZ எந்த மாதிரியான ஒரு ஷாப்பிங் சென்டராக இருந்தாலும் சரி, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன செய்வார், அந்த சேல்ஸ்மேன் வந்து பில்லை தூக்கிட்டு போவார், போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வருவார். என்ன அர்த்தம்? இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு சரக்கு இறக்கி இருப்பார். இது வந்து 1 வாரம் கழிச்சு அல்லது 1 மந்த் கழிச்சு பேமெண்ட் திரும்ப வரணும். இப்போ இந்த கடன் வாங்கிட்டு வர கம்பெனில இருந்து, ஆனால் அவர் உள்ள போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு உண்டான சொத்துக்கள் உள்ள இருக்கும், பொருளாதாரம் எல்லாமே இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் என்ன செய்திருக்காரு, இன்னொரு கம்பெனில இருந்து சாமான வாங்கி உள்ள போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து 1 வாரம் கழிச்சு வாங்கிக்கிறது எக்ரிமெண்ட் அவங்களுக்கு. இப்போ இவர் கடனாளின்னு இவரை போய் நீங்க முடிவெடுக்க முடியுமா? இல்லையே. இவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கிறது. அதனால கடனாளி என்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது இருக்கிறது. அடுத்து வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை. இதுல சுப்ஹானல்லாஹ், இந்த ஃபீ சபீலில்லாஹ் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இருக்கு பாருங்க, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வளைக்கிறாங்க. என்னுடைய அறிவு எனக்கென்று ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா? அறிஞர் பெருமக்கள் பெரும்பாலும் விளங்கிய விதங்கள் இருக்குல்ல, அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது போருக்காக வேண்டிதாங்க, போர் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களுக்காக வேண்டி போர் தளவாடங்கள் வாங்குங்க, போர் படைகளை வந்து நியமிங்க, அவங்களுக்கான பயிற்சிகளை கொடுங்க, அவர்களுக்கான ஊதியங்களை கொடுங்க. நீங்க ஒரு பிரம்மாண்டமான படையை, குதிரை படை, மனுஷ படை, எல்லா படையும் தயார் பண்ணி வைங்கிறான். இல்ல இன்னைக்கு கையேந்திரான் போய், இன்னைக்கு எங்க கையேந்திரான், யார்கிட்ட கையேந்திரான் தெரியுதுல? ஒண்ணு இல்ல, நீங்க ரெடி ஆகுங்கப்பா அப்படிங்கிறான். எங்க ஜக்காத்துடைய பொருளை வச்சு ஃபீ சபீல் ஜிஹாதுக்காக வேண்டி நீங்கள் எல்லா விதமான ஆயத்தங்களையும் ரெடியாக்கு அப்படிங்கிறான்.
இன்னைக்கு அந்த ஃபீஸ் சபீலுங்கிறது என்ன ஆக போச்சு? மதரசாக்காரர் வந்து இது ஃபீஸ் சபீல் தான் மதரசா கொடு, பள்ளியாசக்காரர் வந்து இது ஃபீஸ் சபீல் தான் பள்ளியாசல கொடு, தாவா பண்ணக்கூடியவங்க இது ஃபீஸ் சபீல் தான். இதில் யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு ஒன்றும் விளங்கலை. அது சில இடங்கள்ல அந்த மாதிரியான வார்த்தைகள் பழப்படுது. அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். யார் கல்வி இருக்க போறாரா அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு அதான் அர்த்தமா? அல்லாஹ் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க, யோசிக்க வேண்டாமா? அப்ப இதுல என்ன செய்யறாங்க? மக்கள் வந்து குழம்பி தன்னுடைய ஜக்காத்தை எடுத்து மதரசாக்களுக்கு கொடுக்கறது, பள்ளிவாசல்களுக்கு கொடுக்கறது, பொது நிறுவனங்களுக்கு கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அனாதைகள் அப்படிங்கிறதுல ஏழைகளாக இருக்கிறாங்க பாருங்க, அந்த ஏழைகளுங்கிற கேட்டகரிக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க தவிர அனாதை அப்படிங்கிற லிஸ்டவே அல்ல அந்த 8 பேத்துல கொண்டு வரல. நல்ல வழியும் கிடையாது. அனாதை நிலையங்களுக்கு கொடுங்கன்னு பொதுவாக கேட்க முடியாது. அனாதை நிலையங்களில் ஏழைகள் இருக்கிறார்கள். என்ன சில பணக்காரர்களும் இருப்பாங்க. அனாதைகள்ல பணக்காரர்களும் இருக்க. சூரத்து கவுப்பை படிச்சு பாருங்க, பணக்காரர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பணக்காரர்களுடைய அந்த அனாதை சொத்துக்களை நீங்க ஜக்காத்தை விழுங்குற மாதிரி செஞ்சாங்க. ஜக்காத்தை கொடுத்து கொடுத்து அப்படியே அந்த பொருளாதாரம் கரைஞ்சு போற மாதிரி வச்சிடாதீங்க. அதை நீங்க எதையாவது பயன்படுத்தி அந்த பொருளாதாரத்தை அப்படியே பெருக்கிக்கிட்டே இருங்க. ஒரு பக்கம் அதுக்கு உள்ள ஜக்காத்தை கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். பணக்காரர்களும் இருக்கிறார்கள். அப்ப ஏழைகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பாருங்க, அதுதான் சட்டம். அப்ப ஃபீஸ் சபீல் அப்படிங்கிறது என்னுடைய வழக்கம். உங்களுக்கு அது சரியா இருந்தா நான் குறுக்கீடு செய்யல. உங்களுக்கு அது சரியா இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா சண்டைக்கு வர தயாரில்லை. அது உங்களுக்கான விருப்பம். அது அதே போல அடுத்து வபுனு சபீல், வழிப்போக்கர்கள். இன்னைக்கு வந்து மருந்து கூட பார்க்க முடியல. வழிப்போக்கர்கள போயிட்டு இருக்கல, ஹைவேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்லங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நாம வந்து களைப்பாருவோமே, சாப்பிடணுமே, பசிக்கும் தானே. 8 மணி நேரம் 10 மணி நேரம் போனால் இடையில சாப்பாடு பிரேக் வருமே, போய் சாப்பிட முடியுதா? எங்கேயுமே இல்லை. இங்க இருந்து மக்காவுக்கு போனா கூட வழியில் இருக்கக்கூடிய கடைகளில் சாப்பிட்டா நல்ல சாப்பாடு கிடைக்குதா? சரி, நீ கொடுக்குற காசுக்கு தான் கொடுக்குற, தரமா கொடுக்கலாம்ல. உள்ளுக்குள்ள 5 ரியாலு கிடைக்குது அல்லது 10 ரியாலு கிடைக்குது சாப்பாடு, நல்ல சாப்பாடா இருக்கு. நீ 15 ரியாலு விற்கிற, உள்ளுக்குள்ள நல்ல தோசை கிடைக்குது, 50 ரூபாய்க்கு தோசை கிடைக்குது. நீ 100 ரூபா தோசை விற்கிற ஊர்ல அந்த தோசை நல்லா இருக்குதா? புளிச்சு 3 நாளா 30 நாள் மாவான்னு தெரியல, நாத்தம். அப்படி வந்து போடும் போதே புளிச்சு நாத்தம். சட்னி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல ஊசுனது. காசு அங்கே போய் நிப்பாட்டக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களுக்கு, டிரைவர்மார்களுக்கு காசை கொடுத்து கப்பம் கட்டிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர் மேலே இதெல்லாம் திரி பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல உணவாவது கொடுக்கணும்ல. ஆனால் இஸ்லாம் சொல்றது, நீ போகும்போது உனக்கு அந்த சிரமம் ஏற்படும். ஜக்காத்துடைய பொருளை எடுத்து நீ ஒரு முடிவு பண்ணு, இத்தனை கிலோமீட்டர்ல ஒரு இல்லம் கட்டணும், அங்க போறாங்களா வந்து அழகா ஹாயா தங்கணும், தங்கிட்டு அவங்களுடைய தேவைகளை முடிச்சுட்டு போகணும். அப்படிங்கிறதுக்காண்டி இப்னு சபீல் வழிபோக்கர்களுக்காண்டி உங்களுடைய ஜக்காத்தை நீங்க செலவழிங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன திட்டங்க! ஏழைகளை மாத்திரம் பார்க்கக்கூடிய திட்டம் இல்லை. ஏழைகளை மாத்திரம் பார்க்கக்கூடிய திட்டம் இல்லை, எல்லா விதமான சிந்தனையோடு பார்க்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம். அப்படிங்கிறத அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியின் மூலமாக பார்க்கிறோம். இந்த ஜக்காத்தை யார் கொடுக்கலையோ அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. தங்கத்தை வெள்ளியை சேமித்து வச்சு யார் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ, அதற்கான ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே சுப செய்தி சொல்லுங்கள் சொல்லி அல்லாஹ் வெறுப்பேற்றான். நோவில் வரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சுப செய்தி சொல்லுங்கள். சூடான செய்தியை சுப செய்தி அப்படின்னு நல்லா கிண்டல் பண்றான். சொல்லிவிட்டு யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். சூரத் தௌபால 43 வசனமாக பார்க்கிறோம். என்ன செய்யப்படும்? எதை சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது நாளைக்கு மறுமையில் வரும். எங்கே போக போகுது? இப்போ விட்டுட்டு போகிறோம்ல, விட்டுட்டு போன உடனே என்ன செய்ய போகிறோம்? அடுத்து வாரிசு வந்து உபயோகிக்கும். இல்லை வாரிசு போயிருச்சுன்னா அது எங்கே போக போகுது? இன்னைக்கு எத்தனையோ கோடீஸ்வரருக்கு அதிபதியானவங்க ஒன்றுமே இல்லை, மூத்தா போனாங்க. அந்த சொத்துக்கள்லாம் எங்கேயோ போய் கிடக்குது. பார்த்துக்கிட்டு இருக்கிற அரசியல் தலைவர்கள்லேருந்து ஆன்மீக தலைவர்கள்லேருந்து சாதாரண மக்கள்லேருந்து எல்லாத்துக்குமான
அப்ப இவங்களுடைய அந்த தங்க வெள்ளியை சேமிச்சு வச்சிருக்கிறாங்க, அதை கொண்டு வந்து அப்படியே அல்லாஹ் சூடாக்கி, அல்லாஹ் பாதுகாக்கணும், சூடாக்கி அவர்களுடைய நெத்தி, அவர்களுடைய விழாப்புறம், அவர்களுடைய முதுகு எல்லாத்துலேயும் சூடு கொடுக்கப்படும். எதை சேமிச்சு வச்சாங்களோ அதுவே அவர்களுக்கு தீமையாக மாறும். இதுதான்ப்பா நீ சேமிச்சு வச்சது, ருசிச்சு பார்ப்பா அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லப்பட்டதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரிக்கை பண்றாங்க, யார் ஜக்காத்தை உரிய முறையில் கொடுக்கலையோ அது விஷமுள்ள கொம்புள்ள பாம்பாக மாறி அவரை தீண்டிக் கொண்டே இருக்கும் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. எனவே ஜக்காத் விஷயங்களில் கவனமாக இருங்க, அலட்சியமாக இருக்காதீங்க, முறையாக தெரிந்து எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுப்பதற்கான முயற்சிகளை பண்ணுங்க. இந்த சொத்து இருக்குது, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்கு, அது கேட்கக்கூடிய கேள்வியை பார்த்தாலே நமக்கு இந்த சொத்துக்கான ஜக்காத்திலிருந்து தப்பிப்பதற்கு இவர் பதில் சொல்லிடுவாரா அப்படிங்கிற மாதிரி மாட்டி விட்டுறாதீங்க. பதில் சொல்லக்கூடியவரை மாட்டி விட்டுறாதீங்க. நீங்க எந்த வியூவில் வர்றீங்கன்னு தெரியல, ஆனால் வரக்கூடிய வியூ சில வேலைகளில் தெரியுது, உங்களுக்கே தெரியும் இது இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு, இது நாம முதலீடு தான் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியுது, பிளாட்னா முதலீடு தான் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்ப முதலீட்டா பாருங்க, முதலீட்டா பாருங்க, சேமிப்பா பாருங்க, செலவினங்களை பாருங்க, நீங்கள் உபயோகிக்கக்கூடியதாக பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்மனசை சொல்லும், இதுக்கெல்லாம் நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லாஹ்வை பயந்தால், அல்லாஹ்வை அஞ்சினால் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், நாளைக்கு மறுமையில் நமக்கு எதிராக இது வராது அப்படிங்கிற அந்த சிந்தனை இருந்தால் நமக்கு உண்டான அந்த பொருளாதாரத்தில் மிக கவனமாக ஜக்காத்தை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சியை செய்ய வாய்ப்புள்ளவர்கள் உங்களுடைய மஹல்லாக்களில் ஜக்காத்துடைய திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுடைய ஊரில் உள்ள அந்த ஏழை மக்கள் எல்லாம் ஏழைகளாக இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பங்காக இந்த ஜக்காத்துடைய முறை இருக்கிறது என்பதை புரிந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக வாழ்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் முறையில் சொன்னது போல ஜக்காத் அப்படிங்கிறது கண்டிப்பான கட்டாயமான ஒரு கடமை. அது விஷயத்திலே ரொம்ப யோசிக்கிறோம், ஒன்றுக்கு 3 தடவை யோசிக்கிறோம். அப்போ சதக்கா அப்படிங்கிறது எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த சதக்காவை கொடுங்க கொடுங்க கொடுங்க, எந்த அளவு கொடுங்க, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய அந்த ஒரு கீற்று இப்படி 2ஆ பிக்கிறீங்க, அந்த ஒரு கீற்றை குடித்தாவது என்ன செய்யுங்க, நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த சதக்கா இருக்கிறது. நரகத்தில் நமக்கு கேடயமாக இல்லாம நமக்கு தண்டனையாக அதுவே மாறக்கூடியதாக இந்த பொருளாதாரம் இருக்கிறது. அதனால ஜக்காத் அப்படிங்கிறது போக, கண்டிப்பான கடமை அப்படிங்கிறத போக, சதக்காவாக மேல்மிச்சமாக எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. கேள்விப்பட்ட வரலாறு தானே, ஒருத்தர் பை நிறைய பொருளாதாரத்தை எடுக்கிறார், எடுத்துட்டு என்ன செய்யறாரு, நைட்டு போறார். இப்படிலாம் மேன்மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குதுங்க. நம்ம என்னைக்காவது கையுமா வச்சு கொண்டு கொடுத்துருக்கிறோமா? அருள் கூறியவர்கள் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை நமக்கு தெரியாது. மேலோட்டமா பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வசதி மாதிரி தெரியும். ஆய்வு பண்ணுங்க, இவர் உண்மையிலேயே என்ன வசதியில் இருக்கிறார், இவருக்கான பொருளாதாரம் என்ன, தேடிக்கொண்டு அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கொடுங்க. அவர் என்ன செய்யறாரு, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, பை நிறையா பொருளாதாரத்தை எடுத்துட்டு போய் நைட்டு வரக்கூடிய ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு. காலையில் மக்கள் பேசுறாங்க, இன்னைக்கு ஒருத்தர் போய் என்ன செஞ்சார், நல்லா பை நிறைய பொருளாதாரத்தை தர்மம் பண்ணாரு, போய் திருடனுக்கு பண்ணிட்டாரு. அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னடா நைட்டில் போய் யாருமே பார்க்காம வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு செய்யணுமேன்னு சொல்லி நைட்டில் போய் செஞ்சா திருடனுக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்லப்படுது. சரி, இன்னைக்காவது போய் சரியா கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு 2ஆவது நாளும் முயற்சி செய்கிறார். சுபஹானல்லாஹ், இப்படிமா இருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், ஏமாறி கிறுக்கேன், கண்ணு தெரியாத வெளிச்சத்தில் போய் நல்ல ஆளை பார்த்தா கொடுத்தா என்ன அப்படிலாம் சொல்லுவோம்ல.
2வது நாளே போகிறாரு, கொடுத்துட்றாரு. பார்த்தா மறுநாள் காலில் பேசுகிறாங்க, விபச்சாரிக்கு கொடுத்துட்டாரு. சுபஹானல்லாஹ். இப்படி இருக்கும். விபச்சாரிக்கு தர்மம் பண்ணிட்டாரு. அவருக்கு மனசு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. சரி, இன்னைக்கு 3வது நாளும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 3வது நாள் அதே மாதிரி எடுத்துட்டு போறாரு. வர்றாரு ஒரு நபர், கையில் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே மறுநாள் காலையில் பேசப்படுது, போய் கொடுத்தான், பணக்காரனுக்கு கொடுத்தான். எப்படி? 2வது கொஞ்சம் பரவாயில்லை, 3வது அவனும் வாங்கிட்டு போயிருக்கான் பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய பீனாரியா பிச்சைக்காரன் வந்திருப்பான். அப்படி தானே அர்த்தம்? அவன் பிச்சைக்காரன் எல்லாம் வாங்கிக்க மாட்டானே, எனக்கு வேணாண்டா, ஏன்டா கொடுக்குற. இன்னைக்கு பலர்களையும் பார்க்குறேன், ஜக்காத்து கொடுக்குறாங்க, ஆனால் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றுமே விளங்கலை. நம்ம தான் கொடுக்குறோமேங்க, நம்ம கொடுக்கும் கையை வாங்கவே கூடாதுங்க. என் கை கொடுக்கும் கையாக இருக்கும் பொழுது என் கை மேலே தான் இருக்கணுமே தவிர கீழே வரவே கூடாது. அது அல்லாஹ் பாதுகாக்கணும். வேண்டாம், அது வேண்டவே வேண்டாங்க. என்றைக்குமே கொடுக்கக்கூடியதாக அல்லாஹ் எனக்கு ஆக்கு, அந்த மாதிரி வாழ்வை ஆக்கு, மரணம் வரைக்கும் எனக்கு கொடுக்கக்கூடிய கையாக ஆக்கு, மேலே உள்ள உயர்ந்த கையாக ஆக்கு. அல்லாட்ட கேளுங்க. ஏன் அப்படி கொடுத்துட்டும் சிலர்கள் என்ன செய்யறாங்க, கீழே அப்படி பார்த்து வாங்கக்கூடியதை பார்க்கலாம். சரி, இந்த 3க்கான ரிசல்ட் வேணும் இல்லையா? மறுநாள் ரிசல்ட் அவர் கிடைக்குது. இவர் முதல்ல கொண்டு கொடுத்தாருல, திருடனு கொடுத்தாருல, வாங்கிட்டு இப்படிலாம் தர்மம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கும்போது நாம் இவ்வளவு பெரிய மோசமான வேலையை பார்க்கிறோமேன்னு சொல்லி அவர் திருட்டு தொழிலை விட்டு விட்டார். ஒருத்தருடைய தர்மம் திருட்டு தொழிலை விட வச்சிருக்கு. சுபஹானல்லாஹ். ஜக்காத்தில் சதகா. 2வது விபச்சாரி இப்படிலாம் கொடுக்கும்போது நம்ம அற்பமான கெட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லி விபச்சாரத்திலிருந்து விடுபட்டார். 3வது கஞ்சப்பையன். அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டானே. அவன் பார்த்தான், இப்படிலாம் நைட்டில் தர்மம் பண்ணுறாங்களே, ஆனால் நான் என்ன செய்யறேன், தர்மம் பண்ணலேன்னு சொல்லி தன்னை தர்மம் செய்யக்கூடிய ஆளாக மாற்றிக்கிட்டார். சுபஹானல்லாஹ். 3 பேர்த்தையும் மாற்றிருச்சா? இதுதாங்க தர்மத்தினுடைய விளைவுகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. அதனால ஜக்காத் என்பது போக சதக்காவை மேல்மிச்சமாக அதிகமாக செய்யுங்க. குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய வசதியற்றவர்கள், ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள், பெருநாள் தினத்தை சந்தோஷமாக கொண்டாட முடியாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திட்டம். ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ரமலானுடைய நோன்பையெல்லாம் முடித்து உலக மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய 2 நாட்களில் ஒரு நாள் ரமலானுடைய பெருநாள். அந்த பெருநாள் தினத்தில் எந்த ஒரு முஸ்லீமும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, இன்னைக்கு நல்ல சாப்பாடை சாப்பிட முடியல அப்படிங்கிற ஏக்கம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்முடைய உயிரினும் மேலாக மதித்த உத்தமர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போடப்பட்ட ஒரு அருமையான திட்டம்தான் ஜக்காத்துல் ஃபித்ர். அந்த ஃபித்ரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேள்விக்குரியாது. காலையில் ஃபஜ்ரில் கொண்டு போய் அரிசியை கொண்டு கொடுக்குறது, பெருநாள் டிக்ளேர் பண்ண உடனே ஈது தொழுகைக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி பல ஊர்களில் அமல்படுத்தப்படுது. இது ஏதாவது சாத்தியம் இருக்கா? அந்த ஏழ்மையை எப்படி குறைக்க முடியும்? அவங்க அன்றைக்கி எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அன்றைக்கி அவங்களுக்கு வெறுமனே நீங்கள் அரிசியை மட்டும் கொடுக்கின்ற கூட அந்த அரிசியை கொஞ்சம் கஞ்சி வச்சு சாப்பிடுவாங்களா, அல்லது பொங்கல் ஆக்கி சாப்பிடுவாங்களா? என்னத்தை சாப்பிடுவாங்க? யோசிக்க வேண்டாமா? ஏங்க, நான் பெருநாள் அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எத்தனை நாளைக்கு முன்னாடி பெருநாள் தின பட்ஜெட்டாக உணவுக்காக வேண்டி தயாரிப்பு சாமான்களை வாங்குறேன். நெய் வாங்குறேன், பருப்பு வாங்குறேன், எண்ணெய் வாங்குறேன், கறி வாங்குறேன், என்னென்னமோ வாங்குறேன்ல ருசியா சாப்பிட சொல்லி. அப்ப அந்த ஏழைக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த ஃபித்ருடைய அந்த தர்மத்தின் மூலமாக அவர்கள் அந்த நாள் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னா அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தின அதனால சஹாபாக்கள் பெருநாள் தினங்களுக்கு சில தினங்களுக்கு முன்பாகவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் விழிப்புணர்வு இல்லாத சமூகம், பழமையான சமூகம் அது விடுபடலை. அவர்களுக்கு அப்படி துவா செய்யுங்க. அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை முறையாக நீங்கள் செலுத்தணும். குடும்பத்தில் உள்ள அத்தனை நபர்களுக்கும் நீங்கள் செலுத்தணும். அன்றைய தினம் ஈது பெருநாளைக்கு முன்னாடி உங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு கூட நீங்கள் என்ன செய்யணும்? ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஃபித்ருடைய தர்மத்தை செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது.
அந்த தர்மத்தையும் என்ன செய்யணும், நாம் முறையாக செலுத்தி ஏழ்மையில் உள்ளவர்கள் அந்த ஈதுடைய தினத்தையும் சந்தோஷமாக கொண்டாடணுங்கிற ஒரு அருமையான திட்டம் தான் ஜக்காத்துல் ஃபித்ர். அப்போ ஜக்காத்து, சதகா, ஜக்காத்துல் ஃபித்ர் இப்படி அருமையான திட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்களை மகிழ்விக்கக்கூடிய, இஸ்லாமியர்களை நல்லவர்களாக, நல்ல வாழ்க்கையில் செழுமையானவர்களாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான் இந்த தர்மங்கள் என்பதை புரிந்து எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி அள்ளி அள்ளி வழங்க முடியுமோ, செலவழிக்க முடியுமோ செலவழித்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.